ஞாயிறு காலை 2 இடத்தில் ஆராதனை நடப்பதினால் நாங்கள் பிரிந்து சில இடங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் நான் தனியாக ஸ்கூட்டரில் செல்ல வேண்டும். நான் முந்தைய நாள் ஒரு தம்பியிடம் வாகனத்தில் பெட்ரோல் உள்ளதா என்பதை பார்த்து சொல்லும்படி கேட்டபொழுது அவனும் பெட்ரோல் உள்ளது அம்மா என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் ஆவியானவர் அந்த தம்பியின் பேச்சை நீ கேட்கிறாயே என்று உணர்த்திக் கொண்டே இருந்தார். மறுநாள் 4:30 மணிக்கு காலையில் நான் வாகனத்தை ஓட்டி செல்கையில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நிற்பதைப் போல் தோன்றியது. அது வெளிச்சமான இடம். அதன் பிறகு வெளிச்சமில்லாத இருளான பகுதி உள்ளது. நான் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டேன். மேலும் நான் என் மகனுக்கு போன் செய்ய மகன் அங்கிருந்து யாரிடமாவது சொல்ல ஒரு சிறிய சலசலப்பு பரபரப்பு வேண்டாம் ஆண்டவரே, நேரடியாக நீரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டேன். ஆவியானவர் உன் வலது பக்கம் பார் என்றார். நான் பார்த்தபொழுது சரியாக என்னுடைய வாகனத்திற்கு நேராக பெட்ரோல் பங்க் திறந்திருந்தது. ஆவியானவர் சொல்லாவிட்டால் நான் அந்த பக்கம் பார்த்திருக்க மாட்டேன். என்னுடைய சிந்தனையில் என் மகனும் இருளும் மட்டும் இருந்தது. நான் ஆராதனைக்கு சென்றதும் ஆவியானவர் நீ எல்லாவற்றுக்கும் வசனம் சொல்வாயே, ஆனால் உன்னை காக்கும்படி தேவன் தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்ற வார்த்தையை நீ மறந்து விட்டாயே என்றார். நானும் ஆண்டவரே மன்னியும் என்று இதை நான் அறிக்கை செய்கிறேன், நான் மறக்கக்கூடாது என்று எழுதினேன். அவைகளை அறிக்கை செய்தேன்.